முன்னால உனக்கு பெருசா செய்வேன்னு சொன்னல, அத்தை செய்ய தான் வந்துக்கிறேன். போமா போ, இது உள்ள வச்சுட்டு வேற காஃபி போட்டு எடுத்துன்னு வா. ஊர்வசி ஆ? என்ன ஊர்வசி என்னது? அபிஷியலா நீ இந்த வீட்டுக்குள்ள என்டர் பண்ணியாச்சு. டேக் ஓவர் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு வேலை பார்க்க வேண்டியது. எதுக்கு அவகிட்ட வேலையை சொல்லிட்டு இருக்க? சார், சாவித்திரிக்கு சம்பளத்தை செட்டில் பண்ணி சீக்கிரம் வேலையை விட்டு அனுப்புங்க சார். வீட்டை விட்டு அனுப்புங்க சார். அனுப்புங்க அனுப்புங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அதெல்லாம் வேண்டாங்க. ஏன்? சாவித்திரியும் இங்க ஏன் வேண்டாங்கறீங்க? இருக்கட்டும். அவ இங்க. நீங்க சொல்றது கரெக்ட். இந்த ஊர்வசி கண்டவ கிட்ட அடி வாங்கினாலும் வாங்குவா, ஆனா யார் வவுத்திலையும் அடிக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, ஒரு போட்டி நிறுத்தாதான் 2 பேரும் சுசுப்பா வேலை செய்வோம். என்ன சொல்ற சாவித்ரி, கரெக்ட் தானே? நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. இத பாருமா, தானு செஞ்ச வேலையெல்லாம் சாவித்திரி பாத்துக்கிட்டோம். நீ நம்ம பிரீத்தியை பாத்துக்கிறது, வெளி வேலையெல்லாம் நீ பாத்துக்கமா. என்னங்க, சாவித்திரி இங்கே இருக்கட்டுங்க. சாவித்திரி இங்கே இருக்கட்டுங்க. டாட், சாவித்ரி இங்கே இருக்கட்டும் டாட். ரைட்டுமா, எனக்கு ஓகே. சாவித்ரிக்கு ஓகே வேணும் கேப்பமா? சாவித்ரி ஓகே தானே? நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய செய்ய வேண்டியது. ஓகேமா, நீ போமா. ஆட அக்கா நான் இருக்கிறல, நீ பயப்பட போமா. போ. என்னப்பா சிவா, எவ்வளவு நாள் அந்த வேலை செய்யற? கொஞ்ச நாளா தான். இந்த வேலை செய்யறதுக்கு தான் வாட்ச்மேன் ட்ரெஸ் கழட்டி போட்டுட்டு அவசர அவசரமா ஓடி வரியா? என்கிட்ட 2 மணி நேரம் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதா சொல்லியிருந்தா. இந்த வேலை செய்யறேன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்பு. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? உன் கஷ்டம் தீர்றதுக்காக நீ வேலை பாக்குற. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போ, இல்லைன்னா உன் பொண்டாட்டி திட்டம். என்ன பார்த்து செய்யு. சரி மட்டுமா? சரியா? ராத்திரி பகல்னு நான் ஓடியாடி வேலை பார்க்கறது எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தானே. வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு போய் சொல்லிருக்கேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்பாதிக்கிற சம்பளத்தை நான் சம்பாதிச்சு தானே ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும். சிவா. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா, கார்லாம் கழுவி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு சார். சரி, இந்தப்பா இந்த மாதத்து சம்பளம். தேங்க்யூ சார். சீக்கிரம் வண்டியத்தோட நான் கிளம்பணும். சரி சார். என்ன சாவித்ரி, சௌக்கியமா? என்ன பரமசிவ கழுத்துல இருக்கிற பாம்பு கருடன்னு பார்த்து சௌக்கியமா சௌக்கியமா கேட்ட மாதிரி இத்தனை தடவை கேக்குற? அட, என்னையே நக்கல் பண்ணி இவ்வளோ வீரமா பேசுற? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அந்த வீட்டுக்குள்ள வந்ததான் அன்னைக்கு நாட்டகாரங்கள்ல இருந்து காப்பாத்தினியே, ரொம்ப தேங்க்ஸ்கான்னு ஓடி வந்து என் கையை புடி பண்ண நினைச்சேன். இல்ல அந்த போலீஸ் விவகாரத்தெல்லாம் இந்த வீட்டுல சொல்லாதாக்கான்னு என் காலை புடி பண்ண நினைச்சேன். ஆனா நீ கைய புடிக்கல, காலை புடிக்கல, 7 தலை மேல நின்னு மிதிக்கிற. இது நியாயமாக்கண்ணு? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கல. ஏத்த என் திடீர் என்ட்ரியா? பொம்மை ஊர் விஷயம் வந்ததெல்லாம் சரி, என்ன பார்த்துதான் ஓடி வந்து ஐயோ சாவித்ரி உன்னை காப்பாத்தின மாதிரி காப்பாத்தி உனக்கே துரோகம் பண்ண பார்த்தேனேன்னு என் கைய பிடிச்சு மன்னிப்பு கேட்பேன்னு பார்த்தேன். நான் கஞ்சா விக்கிற ரவுடி பொம்பளைன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதேன்னு என் காலை பிடிச்சு கெஞ்சுவேன்னு பார்த்தேன். ரெண்டுமே பண்ணாம என்ன இப்படி ஏமாத்திட்டே பொம்மாயின்னு சொல்லாத. பொம்மாயி என் பேர் இல்ல, என் பேரு ஊர்வசி. அந்த சக்கரபாணி சொன்னது சரிதான். நீ என்னை விட ரொம்ப விவரமான ஆளா இருக்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மூக்க சிந்தி இருந்தாலே ஒரு சாவித்திரி, அவளா நீ? இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது உனக்கு? நம்மள பார்த்து எல்லாரும் பயப்படணும்.
பயம்தான் அல்டிமேட் ஸ்டார்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த பாடம் தான் இப்படி ஒட்டு மொத்தமா நிமிர்ந்துட்டேன். ஏ பாத்துரு, நிமிரும் போது தலை முட்டிக்க போகுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த பணக்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிற. நானும் அதே மாதிரி இன்னொரு திட்டத்தோட தான் உன் கூடாரத்துக்குள்ள வந்துக்கிறேன். அட கண்ணு, நமக்குள்ள என்னத்துக்குமா வீண் பிரச்சனை? ஒன்னாவே தோண்டுவோம், அமைதியா பிரிச்சுப்போம். என்ன சொல்ற? இதெல்லாம் என்ன நீ செய்யற கஞ்சா வியாபாரம் நினைச்சுக்கிட்டியா? பங்கு போடுவோம், பொட்டலம் கட்டுவோம். இது பாரு, நல்லா கேட்டுக்கோ, இது ஏன் குடும்பம். இது உன் குடும்பமா? என்ன கண்ணு சொல்ற? சொல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்? இது எஜமானி அம்மா குடும்பம்னு சொல்ல வந்தேன். எந்த பேய் வந்து கலகம் பண்ணவோ கொள்ளடிக்கவோ நான் விட மாட்டேன். எனக்கு தெரியாதா எல்லாம் அந்த தொப்பக்காரனோட திட்டம்னு? ஆட லூஸ் மாதிரி இருந்துக்கிட்டு நீ என்ன மாதிரி யோசிக்கிற? ஆஹா, ரைட்டுமா, நீ சொன்ன அத்தனையே ரைட்டு. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில அமிச்சிட்டு நாங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுதான் எங்க திட்டம். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். சேலஞ்ச். உங்களுக்கு என்னதான் வேணும்? காசு பணம் தானே, எவ்வளவு வேணுமோ கேளுங்க, நானே அம்மா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். அதை விட்டுட்டு இப்பதான் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த குடும்பத்தை தயவு செஞ்சு நாசம் பண்ணிடாத பொம்மாயி. பொம்மாயின்னு சொல்லாதன்னு சொன்னல. என் பேரு ஊர்வசி. ஊர்வசின்னு சொல்லு. இல்ல அட, நான் சொன்னா நீ நம்புவியா நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியாது கண்ணு. ஆனா எனக்கு உன்னை பார்க்கும் போதுலாம் பாவமாகுது, பரிதாபமாகுது. அதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தவொடனே உன்னை வெளில அனுப்புறதுக்கு சம்மதிக்கல. என்ன சொல்ல போனா, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால என் சோலி சீக்கிரமா முடிஞ்சிடும். என்ன சொல்லி? உன் ரகசியத்தை சொன்னியா நீ? இல்ல, அப்படி யார் ரகசியத்தை மட்டும் எப்படி சொல்வ? அது ரகசியம் கண்ணு, சொல்ல முடியாது. நீ சாப்பிடுற உப்புக்கு விசுவாசமாயிரு. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சுக்கோ. நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் விசுவாசமா இருக்கேன். என்னால என்ன செய்ய முடியுமோ இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நான் செய்யறேன். அதுக்கு இடையில கஞ்சா கிஞ்சா பொம்மாய் கிம்மாயின்னு ஏதாவது சொன்ன, இந்த ஊர்வசி பெருசா செய்வான். அத்த நீ தாங்க மாட்டேன். என் ரூட்டை நீ கிராஸ் பண்ணாத வரைக்கும் நீ என்னை பார்த்து பயப்படவே வேணாம். ஏன்னா நான் ஜென்டில் உமனு. வரட்டா? ரைட்டா? தப்பு மேல தப்பு செய்யற நீயே பயப்படாதப்போ எந்த தப்புமே செய்யாத நான் ஏண்டி பயப்படணும்? உன்கிட்ட இருந்தோ அந்த தப்பக்கார பாவிக்கிட்ட இருந்தோ இந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். காப்பாத்திய தீர்வேன். இன்னைக்கு கோயில்ல அலங்காரம்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இது என்ன அதிசயம், இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா? அதான் அலங்காரம் நன்னா இருந்தது. அதை விடுங்கோ. இன்னைக்கு நந்தி காதுல மனசுல இருக்கிறத சொன்னோம்னா அதை அப்படியே நிறைவேற்றி வைப்பார். அதுதான் ஐதீகம். அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு அதை விட நீங்க 2 பேரும் தம்பதி சமேதரா கோயில் பிரகாரத்தை வலம் வந்தேல, அதை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆமா, எங்க காலையிலே 3 பேருமா போயிட்டு வரீங்க? ஒன்னும் இல்லடிமா, இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா? பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீ கோயிலுக்கெல்லாம் போறது இல்லையா? அதுக்கெல்லாம் அவளுக்கு எங்க நேரம் இருக்கு? ஆமா, வேலை கிடைக்கலன்னு சொல்லி கடைசியில ஒரு வேலை கிடைச்சது. அதுவும் நைட் டியூட்டி. டியூட்டி முடிஞ்சு காலையில வந்த உடனே தூங்கிடுவாரு. சினிமாவுக்கே போக முடியல, பின்ன எப்படி கோயிலுக்கு போறது? மோகனா, நோக்கு கோயிலுக்கு போறதை விட சினிமாவுக்கு போறது பெருசா போயிடுதா? இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட பேசவே முடியாது. சரி சரி, இந்தா இத வச்சுக்கோ. வாங்கிக்கோமா, கூச்சப்படாம வாங்கிக்கோ. நீ எனக்கு தான் தரையோன்னு பார்த்தா நீ அவளுக்கு கொடுக்குற, எனக்கே இன்னும் தரல. நோக்கும் கொடுத்தா போச்சுடா. நேக்கு மட்டும் கொடுத்தாரா என்ன? நேக்கும் நோக்கு கொடுக்கல. இல்லாம நடி. ஆமா, இது எதுக்கு கொடுத்தாரு? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மாசம் 1ஆம் தேதியோ இல்லையோ அதான். அம்மா, இப்படி மொட்டை தத்தா குட்டையில ஊந்தான்னு சொன்னா அவளுக்கு என்ன புரியும்? மோகனா, ரொம்ப வருஷங்களா எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல வழக்கம் என்னன்னா, ஆபீஸ்ல 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே தானே நேரம் ஆத்துக்கு வந்து பெரியவாளுக்கெல்லாம் 100 ரூபாய், சின்ன பசங்களுக்குலாம் 10-20 கொடுப்பாரு. இன்னைக்கு பென்ஷன் வாங்கியிருக்காரு இல்லையா, அதான் எனக்கு 100 ரூபாய், உனக்கு 100 ரூபாய், அம்மாவுக்கு 100 ரூபான்னு கொடுத்துருக்காரு. ஆனா என் சின்ன வயசுல அந்த 10-20 வாங்குறதுக்குள்ள எங்களுக்குள்ள பயங்கர சண்டை நடக்கும். ஆனா மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஒரு ஆம்பளையா வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னு வந்து மாச சம்பளத்தை கையில கொடுத்தா அது போல பெருமை பொண்டாட்டிக்கு வேற எதுவும் கிடையாதுமா. ஆமா, இன்னைக்கு 1ஆம் தேதி சிவாவுக்கும் சம்பளம் வரும். ஓஹோ, வந்த உடனே சம்பளத்தை பிடி உள்ள வைக்கலான்னு வெயிட் பண்றியா? அவர் என்ன உங்களை மாதிரியா பெரிய கம்ப்யூட்டர் வேலையில பாக்குறாரு? 1000 வாங்கிட்டு வருவாரு. அத வாங்கலாம் தான் நின்னுகிட்டே இருக்கேன். ஆமா சார், நீங்க ஏன் கோச்சுக்கிட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க? ஏன் சார்,
பாக்குறதே வாட்ச்மேன் வேலை, இந்த லட்சணத்துல அதையும் விட்டுட்டு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஓ, நாங்க குடுக்கற வாடகை வச்சுதான் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இத பாருமா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. உன் ஆம்பளை எனக்கு எப்படி வேலை கிடைச்சு தெரியுமா? ஆமா கொஞ்சம் சும்மா இரு மோகனா. அது எங்க அப்பா அந்த காலத்திலேயே என் பேர்ல ஒரு வீடு எழுதி வச்சிருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் வருமானம் வருது. அதை வச்சே நான் கட்டும் செட்டுமா குடும்பத்தை ஓட்டிடுவேன். ஆனா அதெல்லாம் விட எனக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கே. தேன்மொழி மாதிரி ஒரு சிக்கனமான பொண்டாட்டி யாரு கிடைப்பா சொல்லு? ஆமா ஆமா, அந்த தேன்மொழி அக்கா கஞ்சம் தான். ஆனா என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. நான் கொஞ்சம் தாராளம் தான். நானும் சிவா ஊரை விட்டு வந்தப்போ எங்களுக்கு என்ன வருமானம் இருந்ததா? அதுக்குன்னு நாங்க செலவெல்லாம் ஒண்ணு குறைச்சுக்கல. ஏன் செயின், சிவா கழுத்துல இருந்த செயின், அதையெல்லாம் வித்துதான் குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தோம். ஓஹோ, இத பாரு, அப்படியெல்லாம் பேசுறது தப்பு. ஒரு பொம்மநாட்டி சிக்கனமா தான் இருக்கணும். இந்த மாதிரி கண்டபடியெல்லாம் செலவு பண்ண கூடாது. அப்படி சிக்கனமா இருந்தாதான் புருஷனால நல்லபடியா சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும். மாமி, காலையிலேயே போர் அடிக்காதீங்க ப்ளீஸ். ஆமா நீ கொஞ்சம் சும்மா இருமா. எப்ப பாரு சும்மா நடுநடுல குறுக்க பேசிண்டு. தேன்மொழி சாதாரண வாட்ச்மேனுடைய ஒய்ஃப், அதனால சிக்கனமா இருந்துதான் ஆகணும். ஆமா ஆமா ஆமா. ஆனா மோகனா அப்படியா? பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சிவாவுடைய ஒய்ஃப். அவ தாராளமா செலவிச்சு போட்டுமே. அது எப்ப தாராளமா செலவு பண்ண முடியும்? அந்த சிவா ஒய்ஃபா இருக்கறதால செலவிச்சு போட்டுமே சொல்றேன். லூசு. எங்க இந்த மனுஷன் இன்னும் காணோம்? என்ன நீ 6 மணிக்கே டியூட்டி முடிஞ்சோ ஸ்கூல் பசங்க மாதிரி தெருவெல்லாம் சுத்திட்டு வரியா? அது இல்ல, அது அதான் ஸ்கூலு காரு வாஷ். ஸ்கூலு காரு வாஷ் என்ன சொல்ற நீ? அதான் மோனா, என் ஃப்ரெண்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல கார் சொல்லி கொடுத்தா, அங்கதான் போயிட்டு வரேன். அப்படியா சிவா? சாரி சிவா. அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம 4-5 மாசம் சம்பளத்தை எப்படியாவது சேர்த்து வச்சு ஒரு பெரிய காரை வாங்கிடுவோம். என்ன? வாங்கிடலாமே. வாங்கிடலாம். 4-5 மாசம் சம்பளத்தை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய காரா வாங்கி இந்த வாசல்ல பார்க் பண்ணணும். சிவா, மோகனா, என்ன பேரெல்லாம் பலமா கூப்பிடுறீங்க? சம்பளம் எங்க? எடுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இப்பதான் அந்த மாமி 1ஆம் தேதியை பத்தி சம்பளம் பத்தி ஒரு பெரிய லெக்சர் அடிச்சாங்க. சீக்கிரம் எடுங்க. இத பார் மோகனா, உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதனால சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எப்படி சம்பளம் கேக்குற? எனக்கு ஆம்பளைங்க சைக்காலஜி தெரியாதுன்னு நினைச்சீங்களா? 20ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போன மாதிரி பதுங்கி இருப்பீங்க. ஏன்னா அப்ப கையில காசு இருக்காதே. ஆனா 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடுவீங்களே. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. ஏன்னா அப்ப கையில காசு இருக்கும். அதானே? எடு சிவா, சீக்கிரம் எடு. பரவாயில்ல, ரொம்ப புத்திசாலி ஆயிட்டேன். கேஷியர் கிட்ட கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அக்கௌண்டன்ட் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி எடு சீக்கிரம். ஏய் இரு, சாமி கிட்ட வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் சம்பளம் இல்ல. சரி குடு, நான் வைக்கிறேன், குடு. நீ ரொம்ப மாறிட்ட, குடும்ப பொண்ணாயிட்ட. கடவுளே, இது என் சிவா வாங்கின முதல் சம்பளம். இதுல எத்தனை 100 இருக்கு, எத்தனை 50 இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கவர் வெயிட்டா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்ன பயமுறுத்திடாதப்பா. இந்த சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி பெரிய கவர், கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய கவரா வரணும். அவரு நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, என்ன நம்பி வந்தவ மோகனா, அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கணும். அதே மாதிரி என் படிப்புக்கு ஏத்த ஒரு நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் நீதான்ப்பா அமைச்சு கொடுக்கணும். மோனா, நீ கவர் பிரிச்சு எண்ணிக்கிட்டு நான் குளிச்சுட்டு வரேன். ஏய் சிவா, இப்ப எதுக்கு? என்ன அவசரம் இப்ப குளிக்கிறதுக்கு? முதல்ல இந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு பட்ஜெட் போட்டுடலாம். என்ன? முதல்ல உனக்கு ஒரு நல்ல ஷர்ட் பேண்ட், எனக்கு வேண்டாம் ஒரு கட்டில் வாங்குவோம். எப்படி? கட்டில? வேண்டாம், அதுவும் வேண்டாம். சூப்பர் ஐடியா, கேஸ் ஸ்டவ் வாங்கிடலாம். மோகனா, இருக்கிறது நம்ம 2 பேரு, கேஸ் ஸ்டவ் எதுக்கு? என்ன சிவானி, அந்த பம்ப் ஸ்டவ் அடிச்சு என் கையெல்லாம் வலிக்குது. நாம கேஸ் ஸ்டவ்வே வாங்கிடலாம். இந்த காசுல கேஸ் ஸ்டவ் வாங்கினா சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவ? வெறும் கையில முழம் போடாத.
நான் ஒண்ணும் வெறும் கையில முழம் போடல, கையில உங்க சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் முழம் போடுறேன். அதான் சொல்றேன், முதல்ல அந்த கவரை பிரிச்சு பாரு. என்ன நீ அப்போர்ல இருந்து கவரை பிரி, நீ இப்ப என்ன பிரிக்கணும் அவ்வளவுதானே? இரு. என்ன சிவா இது? வெறும் 800 ரூபா தானா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, 10 நாள் சம்பளம் தான். இதுக்காகவா நீ 12 மணி நேரம் நைட் டியூட்டி பார்த்த? இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? சும்மா அப்படி கடை தெருவுல நடந்துட்டு வந்தாலே இது காலி ஆயிடுமே. ஐயோ, நான் என்ன கஞ்சத்தனமா குடும்பம் நடத்த அந்த வாட்ச்மேன் பொண்டாட்டி தேன்மொழி நினைச்சியா? இத வச்சுக்கிட்டு நான் என்ன சிவா பண்ண முடியும்? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நான் என்ன பண்றது? நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? கடமைக்கு பேசுற மாதிரி பேசுற. என்ன சிவா இது? இது உன் குடும்பம். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாம் போச்சு போச்சு. மோகனா, இவ்ளோ நாள் நான் வேலைக்கு போகாம இப்பதான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவன் இவ்வளவுதான் எனக்கு சம்பளம் கொடுத்தான், நான் என்ன பண்றது? இந்த தரித்திரம் வேண்டான்றதுக்காக தானே நான் அன்னைக்கே சொன்ன வேலைக்கு போறேன்னு. அன்னைக்கே நான் வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நமக்கு? இத பார் மோகனா, நான் பாலன் சார் கிட்ட பேசிக்கிறேன். வாடகை பணத்தை நம்ம அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம். நீ இருக்கிற பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன என்ன அட்ஜஸ்ட் பண்றது? வாய்க்கழிய நல்லா பேசுற, காரியத்துல மட்டும் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு பண்ணு, இத வச்சு ஒரு திருவோடு வாங்கி கொடுத்துரு. அதை எடுத்துட்டு போய் நான் தெரு முனையில நின்னுக்கிறேன், போதுமா? மோகனா, வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு இருக்கா இல்ல நான் போய் தூங்கட்டுமா? தீனி பண்டாரம், தீனி பண்டாரம். எப்ப பார்த்தாலும் திங்கறத பத்தியே யோசிச்சுட்டு தின்ன தூங்கு. இதை விட வேற எதுவுமே கிடையாது. ஊரு பத்திக்கிட்டு எரிதா, அதுல ஒருத்த பிடில் வாசிச்சானா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. ஐயோ சாமி, நான் என்ன பண்ணுவேன்? இந்த மனுஷன் என் தலையில கட்டி வச்சு வாழ்க்கை கெடுத்துட்டியே. நல்லா சமைச்சு கொட்டுற, நல்லா கொட்டிக்கிட்டு தூங்கு. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இதுக்காகவா நான் கஷ்டப்பட்டு ஊரை விட்டு வந்தேன்? அடுப்படியிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடு போல் இருக்கு. பார்த்து பார்த்து நல்ல படிச்ச பர்சனாலிட்டி உள்ள பையனை லவ் பண்ண, ஆனா என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையே போயிடுச்சு. என்ன சத்தத்தையே காணோம்? சாப்பாடுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. சாப்பாடு ரெடி. சாப்பாடு வேணும் உயிரை வாங்க வேண்டியது. ரெடி ஆன உடனே படுத்து தூங்க வேண்டியது. என்கிட்ட முழு சம்பளமும் கொடுத்திருப்பானா இல்ல பாதி எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கானா? நம்ப முடியாது.